வணக்க மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெற்றி சியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எம்ஐ வைசஸ் ஜிடி. இந்த மேட்சோட ப்ரிவியூ தான் பேச போறோம். எம்ஐக்கும் சரி ஜிடிக்கும் சரி முதல் மேட்ச் சரி அமையல, ரெண்டு பேருமே ஒரு தோல்வியில இருந்து தான் வந்திருக்காங்க. அதுல இருந்து ரெண்டு டீம்ல எந்த டீம் பெட்டரா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பேசலாம். எம்ஐல இருந்து ஒரு ஃபேனே ஒருத்தர் வந்திருக்காரு, கண்ணன் ப்ரோ. ஜிடியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நட்ராஜனுக்கு வந்திருக்காரு. ஸோ எம்ஐயோட பாசிட்டிவ்ஸ் என்ன, ஜிடியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, ரெண்டு டீமோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா இந்த வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ஐ கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல் கிளாசிகோ அப்படின்ற பில்டப்போட இருந்தது. இந்த வருஷம் அந்த அளவுக்கு அந்த பில்டப் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு தோல்வி அப்படின்றது முதல் மேட்ச் எப்பவுமே எம்ஐக்கு முதல் மேட்ச் நாங்க சாமி விட்டுருவோம்ப்பா அப்படிதானா, இல்ல வந்து டீமாவே ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கா? ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிக்கிறதா இருக்கும். என்னன்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போதே வந்து எப்பயுமே நம்ம வந்து காலங்காலமாக பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பயுமே நாங்கள் சாமி கூட்டுருவோம். ஏன்னா வந்து வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். எம்ஐ வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து இல்லை 5 மேட்ச் தோத்து கூட நாங்கள் கப் அடிச்ச காலம்லாம் இருக்குது. 2013 அப்படி தான் வந்தோம், 2015 அப்படி தான். ஸோ வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். அண்ட் மெயின் திங் வந்து ஹர்திக் பாண்டியா இன்க்ளூஷன் வந்து அந்த டீமோட ஸ்குவாட்ல ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். ஆஃப்டர் கமிங் ஸோ யாருக்கு பதிலா நீங்க வருவாரு அப்படின்றீங்க? ஹர்திக் பாண்டியா வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? லைக் ராபின் பின்ஸ் இருக்காங்க. ராபின் பின் பிகாஸ் ஆல்ரெடி வந்து ரயன் ரிக்கல்டன் இருக்கான், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருக்காரு. ஸோ வந்து ராபின் பின்ஸ் வந்து இ கேன் புஷ் டு another கேம். எப்பயுமே வந்து எம்ஐ வந்து ஒரே கான்ஸ்டன்ட் டீம் ஸ்குவாட் வச்சுப்போம். ஸோ எனக்கு என்னன்னா இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் இப்ப என்னன்னா, இப்ப ரயன் ரிக்கல்டன், வில் ஜாக்சன் ரெண்டு பேரையும் ஆடுறதுனால பேட்டிங் எம்ஐயோட பேட்டிங் ஆர்டரே வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் போதும். இப்ப நம்பர் 3ல ஆடுற சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு நம்பர் 4, திலக் வர்மா நம்பர் 5ல வராரு அப்படின்னும் போது மேபி அவங்க ரெண்டு பேர்ல இப்ப ராபின் மின்ஸ் வந்து இவங்க ப்ராஸ்பெக்டா தான் எடுத்திருக்காங்க. ஸோ பும்ரா வர வரைக்குமாச்சு அட்லீஸ்ட் ரிக்கல்டனை டிராப் பண்ணிட்டு வில் ஜாக்சன் வச்சு ஓபன் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா இன் மிடில் ஆர்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் இன் ரீஸ்டாப்லி கொண்டு வந்தா பெட்டரா இருக்காதா இந்த டீமுக்கு? நான் ஏன் ரயன் ரிக்கல்டன், பிகாஸ் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா T20ல பார்த்துருக்கோம். தென் வந்து அவன் லைக் நம்ம இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து லைக் ஃபியூ மேட்சஸ் இல்ல அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு, அது நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா வந்து மும்பைக்கு வந்து பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா வந்து சேப்பாக்ல அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா நம்பல. தீபக் சேகர் 2 ஓவர் தான் போட்டாரு, சத்யநாராயண ராஜ் வந்து ஒரே ஓவர் தான் போட்டாரு, போல்ட் மட்டும் தான் 3 ஓவர்ஸ் கொடுத்தாரு. மீதி ஓவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ். வில் ஜாக்சன் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், உங்களுக்கு நம்மந்தீர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். பட் அந்த பவுலிங்கை வச்சு நீங்க அகமதாபாத் பிச்சில் ஓட்ட முடியாது. அந்த ஸ்பின்னர் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா கில்லும் சரி, சாய் சுதர்ஷன் சரி, ஜாஸ்பிர் சரி போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க. ஸோ அதனாலதான் கேட்கிறேன், பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றது பெட்டரா இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு அகமதாபாத்ல ஒரு இவ்வளோ லென்த்தான ஒரு பேட்டிங் தேவையா? நான் ஐ வாண்ட் டு கரெக்ட் யுவர் பாயிண்ட். நான் வந்து இந்த இதுல வந்து ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் மிச்சர் சாண்டர் வித் முஜிபுர் ரஹ்மான். ஏன்னா வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து அகமதாபாத் பிச்சில் வந்து ஆஃப்டர் லைட்ஸ் இப்போ செகண்ட் சேசிங் இருக்கும்போது பிளஸ் நமண்டீரும் பார்ட் டைம் ஸ்பின்னர் அவன் வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து சப்ஸ்டிட்யூட். ரெண்டு பேருமே ஆஃப் ஸ்பின்னர் ஆயிட மாட்டாங்களா? அப்ப வெரைட்டி இருக்காது இல்ல? நம்ம ஆஃப் ஸ்பின்னரா கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. யூ கான் பி ஆஃப் ஸ்பின்னர், நம்ம அதில் கன்சிடர் பண்ண முடியாது முஜிபுர் ரஹ்மான். பிளஸ் வந்து ஹர்திக் பாண்டியா இன்க்ளூஷனால we will get another fast bowler. ஏன்னா வந்து நீங்க அகமதாபாத் பிச்சில் வந்து we have seen that previous match. அங்க வந்து திருப்பி போயிட்டு வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பவுன்சஸ் போடுவாங்க. எப்பயுமே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்லோ பவுன்சஸ் போட்டு இந்த சைடில் இருக்க டீப் மிட் விக்கெட் இல்லை ஷார்ட் லைக் இந்த சைட்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஹி கேன் கெட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ். அதனால விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அகமதாபாத் பிச்சர். பிளஸ் அவன் வந்து அவரே 2 சீசன் ஆடி இருக்கான். சக்சஸ்ஃபுல்லா கேப்டனாவும் பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த கிரவுண்ட பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து தீபக் சகர் வந்து அகமதாபாத் பிச்சர்ஸ்ல வந்து அது ரொம்ப அவனோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நியூ பால்ல வந்து he can do ஸ்விங் இருக்கும். கரெக்ட் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபியூ ஓவர்ஸ் இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ்ல வந்து ஸ்விங் வந்து அகமதாபாத் பிச்சர்ஸ்ல இருக்கும். அவனை வந்து லைக் அவரை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 3 ஓவர்ஸ் தீபக் சகர் அண்ட் 10 போட் போட வச்சுட்டு இன் பிட்வீன் வந்து முஜிபுர் ரஹ்மான் அண்ட் ஹர்திக் பாண்டியா போட விட்டா he can slow down the innings. மெயினா வந்து லைக் பேட்ஸ்மேன் வந்து லைக் பட்லர் இருக்கும்போது பட்லர் வந்து ஈஸியா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். அவன் இஸ் அ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். பட் நான் அதில் வந்து செகண்ட் ஒப்பீனியனே இல்லை. ஆனா முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுத்துனாலும் போது அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நட்ராஜன் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோல்வியில தான் ஆரம்பிச்சாங்க மும்பை. இதுல இருந்து நம்ம சேஞ்சஸ் சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல, இதை தவிர்த்து வேற ஏதாவது சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஃபைன் ஒரு மேட்ச் தான், அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் தான் தேவையில்லை, குட் டீம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் தான் இப்ப பும்ரா இல்லாததுனால கொஞ்சம் வீக்கா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங்ல பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரோஹித்
சூர்யா, திலக், ஹர்திக்கும் உள்ள வரதுனால அதுவும் ஒரு ஆப்ஷன். பில் ஜாக்ஸ் இருக்காப்ல. சோ அவருக்கு அங்க ஒரு ஜாம் பேக்டா இருக்கிறதுனால நீங்க தீபன் ப்ரோ சொன்ன மாதிரி ஏன் வந்து ரயன் ரிகல்டனுக்கு பதிலா ரீஸ்டாப்லயே உள்ள வந்து ஒரு கேம்பிள் பண்ணக்கூடாது? மெயின் விஷயம் என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து லைக் ரைஸ் டாப்லி வந்து ஈ கேன் பவுல் குவிக்கர், அவன் ஸ்லோ பண்ணுவான். பட் நான் ஏன் ரைஸ் டாப்லி இல்லைன்னு வேணாம்னு சொல்றேன்னா, அந்த அதே ஒரு ரோல் வந்து சிமிலர் ரோல் வந்து ஹர்திக் பாண்டியா பண்றான். ஸோ ரெண்டு பேருக்கும் சிமிலர் ரோல் இருக்கும். ஒரே ரேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் பிரிங்கிங் ரைஸ் டாப்லி. அண்ட் வந்து எனக்கு இன்னமும் கார்பின் பாஷ் வந்து ஒரு யாக்கர்ஸ் நல்லா போடுவான், 140 145 போடுவான். லோவர் ஆர்டர்ல வந்து அடிக்கவும் செய்வான் போது ஹி கேன் ஆல்சோ பி சாண்ட்லர். மேபி சாண்ட்லரை வந்து நீங்க கார்பின் பாஷ் வச்சு கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன சொல்லனா, ஐ வில் ஸ்டில் ஹோப் சத்யநாராயண ராஜு இஸ் லைக் ஆந்திரா ஆடி இருக்காப்ல. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து T20ல வந்து கொஞ்சம் எக்கனாமியே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஹோப் அவன் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவாரு. ஏன்னா வந்து லாஸ்ட் மேட்ச 1 ஓவர் தான் கொடுத்தாங்க, 30 ரன்ஸ் கொடுத்தோடனே அவர் வந்து ஓவர் எடுக்கல, நெக்ஸ்ட் ஓவர் போடவும் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் வந்து ஏமாற்றி தள்ளி ஒரு 3 ஓவர் போட வச்சுலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் வந்து தள்ளிடலாம். பிரச்சனைதான் பூம்ராவாரு, பட் வி கேன் மேனேஜ். ஏன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து எப்படி ஆடுவோம் எல்லாருக்கும் தெரியும். தோத்தாலும் வி கேன் ஈஸிலி கம். நடராஜன் ப்ரோ, ஜிடி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்ப அவர் சொன்னார் இல்லையா 2-3 ஓவர் தள்ளிடலாம் அப்படின்றத, அதை நீங்க வந்து பிளஸ்ஸா நினைப்பீங்களா, இல்ல ஒரு சத்யநாராயண ராஜு வந்து ஒரு ஓவர் தள்ளிடலாம், ஹர்திக் பாண்டியா வச்சு ஓவர் தள்ளிடலான்றத ஜிடி பேட்ஸ்மேனால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஜிடி அதுவும் ஒரு அகமதாபாத் மாதிரி பிச்சில. இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜிடியோட பேட்டிங்க்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க சாய் சுதர்ஷன் சுப்மன்கில தாண்டி வந்தாலுமே அவங்களால இது பண்ண முடியும். அதே மாதிரி T20 பொறுத்த வரைக்கும் நீங்க தள்ளுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது. விக்கெட் எடுத்தாதான் T20ல ஒர்க் ஆகும். ஒரு 50 ஓவர்ஸ்லயோ டெஸ்ட்லயோ நீங்க ஓவர்ஸ் தள்ளுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. T20ல விக்கெட்ஸ் எடுத்தாதான் உங்களால மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நீங்க விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸை கொண்டு வரணுமே தவிர சும்மா ஒரு பவுலர் ஆப்ஷனை வச்சு நான் சும்மா 2 ஓவர்ஸ் போடுறேன், இல்லை 3 ஓவர்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி மேபி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை வர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சென்னை தோக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த டைம்ல ஆர்சிபி வேணா ஏதாச்சும் 1-2 பவுலர்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ஓவர்ஸ் தள்ளுறதுக்கோ இல்ல அந்த 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிருக்கலாம், ஒரு பிராக்டிஸ் மாதிரி. பட் ஒரு நார்மல் மேட்ச்ல நீங்க அந்த மாதிரி மிட்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் வச்சு சும்மா நான் ஒரு 2 ஓவர் புஷ் பண்றேன், 3 ஓவர் புஷ் பண்றேங்கிறப்போ அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் வச்சு விக்கெட் எடுத்தா உங்களுக்கு மேட்ச் அப்படியே முடிஞ்சிருமே. எதுக்கு நீங்க ஓவர்ஸ் தள்ளணும்? லைக் ஓவர்ஸ் தள்ளுறது மட்டும் இல்ல, லைக் இஸ் a good bowler. I will still hope சத்யநாராயண ராஜு will do. இல்ல, இஸ் a good bowler, பட் என்னன்னா வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போற பிட்ச் வந்து இட்ஸ் a very very good batting pitch against a very strong batting lineup. So அதனால தானே நத்திங் அகைன்ஸ்ட் சத்யநாராயண ராஜு. ஸோ ஹீஸ் ப்ராஸ்பெக்டா எடுத்திருக்காங்க. மேபி இன்னும் அண்டர் த விங்ஸ் கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு மேபி ஒரு 7th or 8th மேட்ச்ல ஒரு மேட்ச் சான்ஸ். ஏன்னா அவங்க எப்படியா இருந்தாலுமே வந்து எடுத்த ப்ராஸ்பெக்ட் 2 or 3 years வச்சுக்க தான் போறாங்க. ஸோ ஐம் நாட் சேயிங் சத்யநாராயண அவரோட பிளேஸ் வந்து வேல்யூட் தான். ஏன்னா இத்தனை பேர்ல அவங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஹி ஷுட் பி a good player. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல அதுவும் ஒரு ஓவர் கொடுத்தா அவரோட கான்பிடன்ஸுமே குறையும் இல்லையா? சோ என்னடா இது, நம்மள மேட்ச்ல எடுத்தாங்க, ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, அந்த ஒரு ஓவர் நம்ம அடி வாங்கிட்டு வரும் போது அப்ப நம்ம பேசுறோம்னா அதே மாதிரி அவருக்குள்ளயும் கான்பிடன்ஸ் குறையும் தானே செய்யும். சோ அதுக்கு பதிலா பெட்டர் ஹி கெட்ஸ் ஹிஸ் கிராஃப்ட் பெட்டர் இல்லையா? சோ ஒன்ஸ் ஹி கெட்ஸ் தேர் அவருக்கு மேட்ச் தாராளமா கொடுக்கலாம். அதுதான் நான் வந்து பாயிண்ட் டிஃபர். நான் என்ன சொல்றேன்னா, அவளை வந்து 1 ஓவர் நான் போட சொல்ல, 3 ஓவர்ஸே அவளுங்க வந்து கான்ஃபிடன்ஸ் போட்டா நீ அடிச்சுக்கோ, அடி வாங்க பரவாயில்ல. ஏன்னா வந்து எம்ஐ இஸ் குட் ஃபார் தட். எம்ஐ வந்து நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். We will back you up, we will do everything. ஏன்னா வந்து நம்ம இஷான் கிஷனுக்கும் அது மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட வச்சா அவன் ஆடவில்லைன்னா மிடில் ஆட வச்சாங்க, லாஸ்ட் ஆட வச்சாங்க. ஸோ வந்து அவன் ஆட வரைக்கும் they are backing up. எம்ஐ பேக் பண்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் தேர். அதை தவிர்த்து இப்போ வந்து மேட்ச்அப்ஸ் அப்படின்னு போயிடுவோம். மேட்ச்அப்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் வந்து யூஸ்வலி ஹேஸ் a liking for மும்பை. எப்ப எல்லாம் மும்பை கூட ஆடி இருக்காரோ அப்பெல்லாம் போட்டு வெளியே எடுத்திருக்காரு. ஸோ அவரை விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் யார் இருக்கா அப்படின்றத ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நட்ராஜன் போட்டு ஆரம்பிப்போம். ஜாஸ் பட்லர் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சுப்மன் கில் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 பேருமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மும்பை ஆர் இன்டு த கேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மும்பை பிளே ஆஃப் குவாலிஃபை ஆன வருஷம் கூட கில் வந்து ஒரு 120 அடிச்சு தான் அவர் வெளியே தரலாங்க மும்பை இந்தியன்ஸ் என்னும் போது. ஸோ ஹூ கேன் ஸ்டாப் தீஸ் டூ ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் சைடு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இருக்கிற மும்பை சைட்ல போல்டன் நான் நம்புறேன். ஏன்னா போல்ட் அந்த இனிஷியல் ஓவர்ஸ்ல ஒரு இன்ஸ்விங்கர் போட்டு கில்ல அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்கேயே ஒரு டாட் வரும், அப்ப பட்லர் உள்ள வருவார். சோ அப்பயே அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா கில் போன மேட்ச்ல நல்ல ஸ்ட்ரைக்கிங்ல இருந்திருக்காரு. சோ அவரை நீங்க ஒரு விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா போல்ட்டை வச்சு அப்போ ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து மேபி சோக் பண்ணலாம், சோக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா குஜராத்துக்கு 2 years ஆடி இருக்காரு. ஸோ 2 years ஆடினாலும் அந்த பிச் எப்படி இருக்கும், அந்த வேரியேஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோங்கிறது தெரியும். ஸோ அப்போ அவரும் போல்ட்டும் சேர்ந்து மேபி ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய பும்ரா இல்லாம அவங்களால ரொம்ப த்ரெட்டனிங் பண்ண முடியுமா பவுலிங்ல அப்படின்றது, அதுவும் அகமதாபாத் பிச்ல கொஞ்சம் டவுட் தான். ஓகே, சோ இப்ப கண்ணன் உங்க சைடுல ஒரு மேட்ச் கேட்கிறேன். குஜராத்தோடைய பவுலிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரபடா, ரஷீத் கான், இவங்க 2 பேருமே வந்து அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா நல்ல ஸ்ட்ரைக் வச்சிருக்க பவுலர். ஸோ 2 பேர்கிட்டயுமே நிறைய தடவை ரோஹித் சர்மா அவுட் ஆகி இருக்காரு. அப்படின்னும் போது ரோஹித் சர்மா இந்த பிச்சில், சூரியகுமார் யாதவும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. திலக் வர்மா மட்டும் தான் ஒன்லி இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ரயன் ரிக்கல்டன் இஸ் நியூ ஃபார் ஐபிஎல். அவர் ஃபார்ம்லயுமே இருந்தாலே ஒரு நியூ ஃபார் ஐபிஎல். அப்படின்னும் போது ரோஹித் சர்மாவால இந்த 2 பவுலர்ஸை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா, இல்ல எந்த பேட்ஸ்மேன் வில் டேக் மும்பை இந்தியன்ஸ் ஹோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து we can't ரோஹித் சர்மாவோட கிளாஸ் பத்தி வந்து நம்ம பேச முடியாது. ஏன்னா வந்து இஸ் ஃபார் பெட்டர் தென் தட். இல்ல நான் ஒரு கிளாஸ் பத்தி எதுவுமே பேசல. பட் இந்த 2 பவுலர்ஸ் வந்து அவர் நம்பர் வச்சிருக்காங்க. சோ நிறைய தடவை ரபாடாக்கு அவுட் ஆயிருக்காரு, நிறைய தடவை ரஷீத் கான் அவுட் ஆயிருக்காருன்னும் போது சோ கேன் ஹி ஓவர் கம் தட் ஆர் ஹூ வில் பி த பேட்ஸ்மேன் எம்ஐ வந்து சேஃப் ஹோம் கொண்டு போறதுக்கு? மெயினா வந்து ஐ திங்க் இந்த மேட்ச்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ரபடாவை வந்து டேக் ஆன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. யா ஓகே, பிகாஸ் வந்து எனக்கு ரோஹித் சர்மா வந்து ரபடா கிட்ட நிறைய அவுட் ஆயிருக்கா. ஸோ ஐ வாண்ட் கோ தட் பிகாஸ் அந்த மேட்சப் ஐ வாண்ட் டு சி. செகண்ட் மேட்சப் வந்து நான் இஃப் அட் ஆல் வந்து இந்த லைக் விக்னேஷ் புட்டூர் வெர்சஸ் பட்லர் இந்த மேட்சப் வந்து எதிர்பார்க்கல. அண்ட் விக்னேஷ் புட்டூர் வெர்சஸ் திவேட்டியா, பிகாஸ் திவேட்டியா இஸ் அ குட் பிளேயர் ஆஃப் ஃபேஸ். அவன் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தடுமாறுத்து லைக் we can இது இந்த 2 மேட்சப் நான் பார்க்கறேன். இன்னொரு விஷயம், ட்ரெண்ட் பால் வெர்சஸ் கில், ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரெண்ட் பால் வெர்சஸ் கில் இஸ் a good matchup. Okay. And ரோஹித் சர்மா வெர்சஸ் ரபாடால வந்து ஐ திங்க் ரபாடா will win. As a Mumbai fan, ரபாடா can have a higher advantage. Okay. So சூரியகுமார் யாதவ் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் வந்து குஜராத் சைட்ல இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து 2-3 விஷயம் கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சது. அதாவது ஒண்ணு, ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ற கேள்வி. 2வது, கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆளு ஃபீல்டிங்ல 20 ரன் சேவ் பண்ணுவார்ப்பா, அவர் என்னப்பா நீங்க டீம்ல எடுக்காம இருக்கீங்க அப்படின்றது. 3வது விஷயம் வந்து அது மினி தமிழ்நாடு டீமாவே ஆயிட்டு வருது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சாய் சுதர்ஷன் இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு. 4வதா இருக்க வாஷிங்டன் சுந்தர் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் என்ன? நான் ஃபர்ஸ்ட் அந்த பட்லர் இதுக்கே வரேன். ஏன்னா இப்போ போன மேட்ச்ல பட்லர் ஓப்பனிங் ஆடாம அவர் 1 down வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தோணுது. ஏன்னா கில்லுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் ஒரு காம்போ இருக்கு, புரியுது. பட்லர் வந்து ஓப்பனிங் ஆனா ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ராஜஸ்தானுக்கு ஆரஞ்ச் கேப் வின் பண்ணிருக்காரு, ஆல் ஃபைன். பட் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில்லுங்கிற அந்த காம்போ நல்லா இருக்குல்ல. சோ அப்போ உங்களுக்கு 1 downக்கு பட்லர் வரும்போது இன்னும் கான்பிடன்ஸ் தருது. ஏன்னா இங்கிலாந்துல பார்க்கும்போது பட்லர் இன்னும் டவுன்ல தான் ஆடுவாரு. இல்ல நம்ம இங்கிலாந்து ஆடும் போதுமே பட்லர் வந்து கொஞ்சம் மேல வந்து ஆடணும், அதுக்கு ஒரு வேலை ஒரு தப்பான டிசிஷனா தான் சொல்லணும். எனக்கு என்னன்னா பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்றதுதான் வந்து டீமுக்கு நல்லதுன்னு போது பட்லர், நான் சாய் சுதர்ஷன் கேன் ஆல்சோ பிளே 3. கில் எப்படியா இருந்தாலும் ஓப்பன் தான் பண்ண போறாரு, என்னோட கொஸ்டின் அதுதான். பட் இஃப் யூ ஆர் சேயிங் தட்ஸ் a good காம்பினேஷன், ஆமா இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சோ 2 sides ஆஃப் தி காயின் ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான். இல்ல மேபி மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய வாட்டி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய டீமுக்கு ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நீங்க சொல்ற அந்த பவர் பிளே ஹிட்டிங்க்கு பட்லர் வந்தா ஜிடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சாய் சுதர்ஷன் 1 down வரதுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து கிளென் பிலிப்ஸ் உள்ள வந்திருக்கலாம், அவர் வந்து நல்ல ஒரு அடிஷனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த டோட்டலை பார்த்துதான் அவங்க வந்து ரூதர்ஃபோர்ட உள்ள அமிச்சாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பவர் ஹிட்டரை உள்ள அமிச்சா மேபி அவர் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அது நடக்கல. சோ அதனாலதான் இந்த ஒரு அதுதான் என்ன நான் கேட்கிறேன். கிளென் பிலிப்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயராவே இருக்கணும் அவசியம் இல்லை, அவர் டீம் 11லயே இருக்கலாம். அவர் ஸ்பின்னும் போடுவாரு. போன மேட்ச்ல அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல குஜராத்துக்கு, எல்லாருமே அடி வாங்குறாங்க. கிருஷ்ண கிருஷ்ணா எல்லாம் வந்து பரமடி வாங்கினாருன்னும் போது பார்ட் டைம் ஸ்பின்னர் விக்கெட் இருக்கிற லக் அவருக்கு இருக்குன்னும் போது எதுக்கு அவர் இம்பாக்ட் பிளேயரா இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாவே அவர் 11ல வைக்கலாமே கிளென் பிலிப்ஸ். அதான் கண்டிப்பா. ஏன்னா இந்த மேட்ச் மேபி பிலிப்ஸை உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க போன மேட்ச் 3 ஃபாரினர்ஸ் வச்சுதான் ஆடினாங்களே, 4வது ஃபாரினரை அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் உள்ள கொண்டு வந்தாங்க.
இம்பாக்ட் பிளேயரா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மேபி அவங்க வந்து அந்த அர்ஷத் கான் அப்படின்ற ஒரு பிளேயருக்கு பதிலாக மேபி பிலிப்ஸை உள்ள கொண்டு வரலாம். ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டீங்க. இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான், சாய் கிஷோர் இருக்காங்க. அதை தவிர இந்த பிட்ச்ல அவங்களுக்கு ஸ்பின் தேவையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு சாய் கிஷோர், எல்லாருமே சாய் கிஷோரை பத்தி நிறைய பேர் பேசல, ரஷீத் கான் பத்தி பேசுறாங்க, இல்ல ரபாடா பத்தி பேசுறாங்க. பட் சாய் கிஷோர் தான் போன மேட்ச்ல அவங்களுக்கு கிக் ஆஃப் த பவுலர்ஸா இருந்திருக்காரு. So 3 for 30 with 7.5 as an economy. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு அவர் நல்லா போடுறாரு, ரஷீத் கான் நல்லா போட்டா அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். ரபாடா செமையா போடுவாரு மேபி அவரு கிளிக் ஆச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு சுந்தரியும் திருப்பி உள்ள கொண்டு வந்தா அவங்களுக்கு எங்க அவரை பிளேஸ் பண்றதுங்கிற ஒரு கேள்வி வருமோ அப்படின்ற டவுட்டாவே இருக்கு. ஸோ அதனால மேபி சுந்தரை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிட்டு இவங்கள யாராச்சும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து ரபடா வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ல நிறைய ஒன் சேஞ்ச் பவுலரா யூஸ் பண்றாங்க. சோ நான் பிரசித் கிருஷ்ணாவை இருக்க வேண்டிய இடத்துல வாஷிங்டன் ஆடிட்டு சிராஜோட வாஷிங்டன் பவர் பிளே போலும் நல்லா தான் போடுவாரு. சோ அங்க வாஷிங்டன் சுந்தரை போட்டுட்டு ரபாடாவை வந்து உங்களுக்கு ஒன் சேஞ்ச் பவுலரா எப்படி சவுத் ஆப்பிரிக்காக ஒரு ஒன் சேஞ்ச் பவுலரா இருக்காரோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒன் சேஞ்ச் பவுலரா ஒரு 4th ஓவர் சிராஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வரலாம். ஏன்னா ரபாடா இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் ஸ்லைட்லி ஓல்டர் பால் நினைக்கிறேன், நியூயர் பால் விட. சோ அதனாலதான் யோசிச்சேன். பட் இல்ல, மேபி நீங்க அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறதா இருந்தா மேபி சென்னை பிட்ச்ல லக்னோ பிட்ச்ல அவங்க யோசிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்ற ஒரு டைம்ல பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா சுந்தர உள்ள கொண்டு வந்து ஒரு கேம்பிள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்லயும் சம்டைம்ஸ் அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அமையும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ வித் ஆல் செட் அண்ட் டன் வின்னிங் ப்ராபபிலிட்டிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பேருமே தோத்திருந்தாலும் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்ற வின்னிங் ப்ராபபிலிட்டி அண்ட் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயர் இந்த டீம்ல இருந்து எனக்கு இவன் தான் வின் பண்ணி கொடுப்பான்ற ஒரு பிளேயர் வின் ப்ராபபிலிட்டி மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மும்பை. மும்பை ஆப்வியஸ்லி இப்போதைக்கு திலக் வர்மா இஸ் இன் ஃபார்ம். ஸோ வந்து திலக் வர்மா வந்து நம்ம T20லயும் பார்த்துக்கோம், லைக் இன்டர்நேஷனல்ல. ஸோ அவன் வந்து லைக் ஃபாஸ்டாகவும் ஆடக்கூடிய பிளேயர், அப்புறம் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா லைக் லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரும் அவனா. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து திலக் வர்மா வில் ஷைன் பெட்டர். ஓகே. அண்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஃபார் மீ இஸ் 70-30. 70-30 எம்ஐ. 70% மும்பை and 30% GT. ஓகே. நட்ராஜன் வின்னிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கில்லுன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ ஜிடிக்கு வின்னிங்க்கு ட்ரை பண்றது கில் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பேட்ஸ்மேன். அண்ட் த வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் மேபி மும்பைக்கு சில பாக்ஸஸ் ஸ்டிக் ஆச்சுன்னா 40% அவங்க வரலாம். பட் 60% ஜிடிக்கு ஹோம் அட்வான்டேஜோட வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய 2 பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா வந்து குஜராத்ல இருந்து சுப்மன் கில், மும்பைல இருந்து தில்ஜாக்ஸ் கடைசியா அகமதாபாத் ஆடின மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ரஷித் கானை போட்டு 4 6 அடிச்சாரு நினைக்கிறேன் ஒரே ஓவர்ல. ஸோ என்னுடைய பிக்ஸ் இவங்க 2 பேர். இவங்க 2 பேர்ல யாரு அதிகமா ரன் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் வின் பர்சன்டேஜ் இருக்கும். இப்போதைக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து ஐ ஸ்டில் கோ 55-45 ஃபார் குஜராத். ஸோ ஆன் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ ஜாயின் பண்ணதுக்காக தேங்க்யூ கண்ணன், தேங்க்யூ நட்ராஜன். ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் பார்க்க மறக்காம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபக்.